ஆம்பூர் பிரியாணி எப்படி காஷ்மீரி சில்லி பிரியாணி ஆச்சுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் 25 காஷ்மீரி சில்லி எடுத்து அதில் சுடு தண்ணி ஊற்றி 1 ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ 3 டம்ளர் அரிசி எடுத்து அதில் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி ஒரு 20 மினிட்ஸ்க்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நம்ம மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ மட்டன் 1/2 கேஜி எடுத்து அதை தனியாக வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 1/2 கேஜி மட்டன் சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மஞ்சள் சீரகத்தூள், கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். மஞ்சள் சீரகத்தூள் எப்படி செய்கிறது நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இந்த மட்டன் 80% குக்கார வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். பேலன்ஸ் 20% பிரியாணி செய்கிறப்போ வெந்துடும். ஒரு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது 3 பழுத்த தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஆம்பூர் பிரியாணின்றதுனால இஞ்சி தனியாக பூண்டு தனியாக தான் சேர்த்து வதக்கணும். ஃபஸ்ட்டு 1.5 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோடைய ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருந்த காஷ்மீரி சில்லி எடுத்து அதை பேஸ்ட் ஆக்கி அதில் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது 1/2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி சில்லிக்கு பதிலாக நீளமாக இருக்கும்ல ரெட் சில்லி, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு பிரியாணி நார்மலான கலரில் வரும். இப்போது கெட்டியான புளிச்ச தயிரில் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் நார்மல் ரெட் சில்லியில் பண்ணுறப்போ 5 ஸ்பூன் சில்லி பேஸ்ட் சேர்க்காதீங்க, அதோட கம்மியாகவே சேருங்க. இப்போது நம்ம 80% குக் பண்ணி வச்சுருக்க 1/2 கேஜி மட்டனை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 3 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கோம். ஸோ 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்சுருந்த சூப்பையும் சில்லி பேஸ்ட்டுக்கு சில்லி ஊற வச்சுருந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைனா போட்டுக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணுறப்போ உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறப்போ உப்பு கரெக்டாக இருக்கும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி ரைஸ் போய் அடியில் செட்டில் ஆயிரும். இப்போது மூடி போட்டு விசில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு தோசை தவா வச்சு அதுக்கு மேலே ப்ரெஷர் குக்கரை வச்சு கேஸை ஸ்லோ பண்ணி 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஆம்பூர் ஸ்டைல் ரெட் சில்லி பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.